எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல பார்க்கக்கூடிய வார்த்தைகள் இல்லாம ஹிந்தி பேசுறதுக்கு ஆரம்பிக்கவே முடியாது. இந்த வார்த்தைகள், இந்த முக்கியமான வார்த்தைகள் வாக்கியங்கள்ல எந்த மாதிரியெல்லாம் நம்மளால பயன்படுத்துறதுக்கு முடியும், இந்த ஒரு வார்த்தை தான் இருக்கா, இல்ல இதுக்கு பதிலா வேற வார்த்தைகளும் யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கறதையும் நம்மளுடைய இன்னைக்கு கிளாஸ்ல பாக்குறதுக்கு போறோம். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் உணவு சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஐ ஆம் ஈட்டிங் ஃபுட், அதுக்கு எக்ஸாக்டா நான் உணவு சாப்பிடுகிறேன். அதே மாதிரி தான் ஐ ஆம் ஈட்டிங் ஃபுட், அதுக்கு எக்ஸாக்டா தான் ஹிந்திலையும் மே கானா கா ரஹா ஹூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே அப்படின்னா நான், அதாவது நம்மளை தன்னைத்தான் ரெஃபர் பண்றதுக்கு தான் இந்த மே அப்படிங்கிற வார்த்தைய வச்சிருக்காங்க. நான் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த நான் சொல்றதுக்கு நம்மளை தானே ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். நான், அந்த நான் சொல்றதுக்கு மே அப்படிங்கிற வார்த்தைய ஹிந்தியில வச்சிருக்காங்க. கானா கா ரஹா ஹூ, கானான்னா உணவு, கானா சாப்பிடுறது, காரஹாஹூ அப்படிங்கும் போது சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே நீங்க ஒரு பெண்ணை பார்த்து சொல்றீங்க அப்படின்னா கா ரஹி ஹூ அப்படின்னு போட்டுக்கோங்க. ரஹா கிடையாது, ரஹி ஹூ அப்படின்னு ரஹி ரஹி அப்படின்னு போட்டா பெண்ணை பார்த்து சொல்லும்போது ரஹின்னு போட்டுட்டு ரஹி ஹூ அப்படின்னு சொல்லலாம். மே கானா காரஹாஹூ, நான் உணவு சாப்பிடுகிறேன். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெரிய சென்டென்ஸ் மாதிரி எல்லாம் இல்லை. இதே 3 வார்த்தைகள்னா அங்கேயும் 3 வார்த்தை. காரஹாஹூ அப்படிங்கறது ஆக்சுவலி சாப்பிடுகிறேன் அப்படிங்கறத ஃபுல்லா சேர்த்துக்கலாம் நம்ம. கானான்னா உணவு, மேன்னா நான். இந்த வாக்கியமும் தன்னைத்தான ரெஃபர் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். நான் சந்தோஷமா இருக்கேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன். ஸோ இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணும், நான் அப்படிங்கிறதுக்கு மே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். குஷ் ஹூ, குஷ்னா சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஹூ அப்படின்னு சொல்றாங்க. மே நான் அப்படின்னு சொல்றதுக்கு மே தான் யூஸ் பண்ணணும் ஹிந்தில. இதுக்கு வேற வார்த்தைகள் எல்லாம் கிடையாது, மே அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க நான் ரெஃபர் பண்றதுக்கு. குஷ்ஹூ சந்தோஷமா இருக்கேன், குஷ்னா சந்தோஷம், ஹூனா இருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 2 சிம்பிளான வாக்கியம் நான் அப்படிங்கறத சுத்தி தான் இருக்கும். நான், அதாவது தன்னைத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றது, இல்ல நம்ம சந்தோஷமா இருக்கோமா, நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படிங்கறது, நம்மளோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்லும் போது நம்ம நான் இங்க இருக்கேன், நான் இங்க போறேன், நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி ஃபீல் பண்றேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் இன்னைக்கு கொஞ்சம் கவலையா இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நான் நம்ம தமிழ்ல எந்த இடங்கள்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த இடங்கள்ல எல்லாம் மே அப்படிங்கிற வார்த்தைய நம்ம போட வேண்டியது இருக்கும். ஹிந்தி வார்த்தை நான் அப்படிங்கறதுக்கு மே. ஓகே, இது ரொம்ப சிம்பிள், தெரிஞ்சாச்சு. ரொம்ப ரொம்ப பேசிக், ஃபர்ஸ்ட் தெரியக்கூடியது, தெரிய வேண்டியது இதுதான். இதுக்கு அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்தது எனக்கு அப்படிங்கறது என்ன சொல்லணும் ஹிந்தில அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். முஜேங்கிறத சொல்லணும். நான் சொல்லும் போது நம்மளதான் ரெஃபர் பண்றோம். நான் இதை ஃபீல் பண்றேன், நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ல நம்மள கொஞ்சம் நம்மளை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும் போதெல்லாம் நான் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல நான் தெரியும் நான் தெரியாதுன்னு யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எனக்கு அப்படிங்கறதுக்கு ஹிந்தியில எக்ஸாக்டான வார்த்தை முஜே, முஜேன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான், நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் நான் இதை செய்யறேன் அப்படின்னு நான் ரெஃபர் பண்றதுக்கு மே அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்குன்னு சொல்லும் போது முஜே. இந்த எக்ஸாம்பிள நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றோம். எனக்குன்னு சொல்றதுக்கு முஜேங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சாப்பாடு அதுக்கு காணா, சாப்பாடுங்கிறதுக்கு காணா. வேண்டும், வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு சாஹியே அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டும்னு சொல்றதுக்கு சாஹியே. இங்கே எனக்கு சாப்பாடு வேணும், முஜே கானா சாஹியே. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது
மே கானா காரஹாஹூ அப்படின்ட்டு சொன்னோம். அந்த இடத்துல நான் ஒரு ஆக்ஷனை நம்ம தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் மெயின் டூயரா அதை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நான் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல மே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒண்ணு வந்து வேணும், நம்ம கிட்ட வந்து வருது அப்படிங்கும்போது, அதாவது எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும் போது கூட இந்த முஜேங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான்ங்கிற வார்த்தையை நான் பசிக்குதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், மே யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரிதான் எனக்கு சாப்பாடு வேணும், முஜே கானா சாஹியே. எனக்கு பசிக்குது, முஜே பூக் லக் ரஹி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. பசிக்குது அப்படிங்கறதுக்கு பூக் லக் ரஹி ஹே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துலயும் முஜேங்கிறத யூஸ் பண்ணும். நம்ம ஒரு விஷயத்த வந்து ரிசீவ் பண்றோம், பசிக்குது, பசி எடுக்கிறது யாருக்கு, நம்மளுக்கு, அதாவது அவங்களுக்குங்கிறத நம்ம சொல்றதுதான் எனக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் முஜேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். எனக்கு தண்ணி வேண்டும், முஜே பானி சாஹியே. எனக்கு முஜே, பானின்னா தண்ணி, வேண்டும் அப்படிங்கறதுக்கு சாஹியேன்னு சொல்லுவாங்க. எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு முஜே கானா சாஹியே, சாப்பாடுக்கு கானா, கானா சாஹியேன்னு சொன்னோம். தண்ணி வேணும் நீங்க கேட்டிருக்கிறோம், தண்ணிக்கு பானி. எனக்குங்கிறதுக்கு முஜே. இந்த இடங்கள்ல எனக்கு முஜே, முஜே தான் யூஸ் பண்ணுவாங்க எனக்குன்னாலே. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, எனக்கு போக வேண்டும், எனக்கு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு, எனக்கு, முஜே ஜானா ஹே. இதே நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது மே அப்படிங்கிற வார்த்தையை, அதாவது போய்கிட்டு இருக்கிறது ஒரு ஆக்ஷனை நம்ம தான் அங்க ஆக்டிவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் போய்கிட்டு இருக்கேன், மே ஜாரஹாஹூ அப்படிங்கும் போது, அதாவது நான் போய்கிட்டு இருக்கேன், அந்த ஆக்ஷன் யாரு பண்றது, அவங்க தான் பண்றது. அதை குறிப்பிட்டு சொல்லும் போது நான் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணும். இந்த இடத்துல போகணும், யாருக்கு போகணும், எனக்கு அப்படிங்கும் போது முஜேங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். முஜே போக வேண்டும், ஜானா ஹே. போறதுங்கிறதுக்கு ஜான் சொல்லுவாங்க, போக வேண்டும் இங்க ஜானா ஹே, முஜே ஜானா ஹே. டீ குடிக்க வேண்டும், எனக்கு டீ குடிக்கணும், முஜே சாய் பீனி ஹே. எனக்கு, முஜே, டீக்கு சாய், பீனி ஹே குடிக்க வேண்டும், குடிக்க அப்படின்னு சொல்றதுக்கு பீனி, ஹே வேண்டும் அப்படின்னு சொல்றதுனால இங்க ஹே அப்படின்னு சொல்றாங்க. முஜே சாய் பீனி ஹே, எனக்கு டீ குடிக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லும் போது முஜே பானி சாஹியேன்னு சொன்னோம். வேணும்னு சொல்றதுக்கு சாஹி. இங்கேயும் வேண்டும்னு இருக்கு, ஆனா ஏன் பீனிஹேன்னு சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அங்க வந்து ஒரு பொருள் வந்து வேணும், எனக்கு தண்ணி வேணும், எனக்கு அந்த சாரி வேணும் அப்படின்னுலாம் சொல்லும் போது அந்த வேண்டும், அந்த கேக்குறோம் பாருங்களேன், வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாஹியேன்னு யூஸ் பண்ணும். இங்க டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்றதுனால சாய் பீனி ஹே அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். எனக்கு டீ குடிக்க வேண்டும், முஜே சாய் பீனி ஹே. எனக்கு டீ குடிக்கணும் அப்படின்னு, எனக்கு டீ குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது முஜே சாய் பீனி ஹே அப்படின்னு சொன்னோம். நான் டீ குடிக்க போறேன் இப்ப, அதாவது நான் டீ குடிக்க போறேன், அதாவது நான் அப்படிங்கறது நான் ஒரு செயலை வந்து செய்யறேன் அப்படிங்கறத நான் இங்க டிஸ்கிரைப் பண்றேன். நான் அந்த ஆக்ஷனோட மெயின் டூயரே நான் தான், அந்த செயலை மெயினா செய்யற ஆளே நான் தான் அப்படின்னு அந்த நான் அந்த மெயினா இருக்கும் போதுதான் நம்ம மே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நான் டீ குடிக்க போறேன், இங்க யார் குடிக்க போறாங்க, நான், நம்ம தான் அதை வந்து செய்யறோம். அப்போ மே சாய் பீனி ஜாரஹாஹூ, நான் டீ குடிக்க அப்படிங்கும் போது பீனி, ஜாரஹாஹூ போகிறேன், ஜாரஹாஹூ அப்படின்னா போகிறேன், ஜானா போறது, இங்க போகிறேன்னு சொல்றதுக்கு ஜாரஹாஹூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுவே எனக்கு டீ குடிக்கணும் அப்படிங்கும் போது அந்த இடத்துல முஜே அப்படிங்கறத யூஸ் பண்ணும். அதாவது டீ குடிக்கிறத ரிசீவ் பண்றது யாரு, அந்த குடிக்கிறதுங்கிற ஒரு செயலை ரிசீவ் பண்றது மாதிரி இருக்கு.
அதனால அந்த இடத்துல வந்து முஜே அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இந்த மே எங்க யூஸ் பண்றது, முஜே எங்க யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். அது ரொம்பவுமே ஈஸி. நீங்க தான் அந்த செயலை ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் யூசரா, அதாவது அது செய்யறவங்களா இருக்கிறீங்க, டூயிங் அப்படிங்கும் போது மே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். இதுவே ஏதாவது ரிசீவ் பண்றோம், ஏதாவது பசிக்குது அப்படின்னா கூட நமக்கு பசிக்குது, அந்த பசி அப்படிங்கறது ஒரு இதை ரிசீவ் பண்ற மாதிரி, ஒரு ஃபீலை வந்து நீங்க ரிசீவ் பண்றது மாதிரி தான் ஆகும். அதனாலதான் அந்த இடத்துல முஜே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இதே ஒரு ஆப்ஜெக்டா நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படின்னா கூட இந்த முஜேங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த ரிசீவிங்கா இருந்தாலும் சரி, ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளை ரிசீவ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஃபீலை ரிசீவ் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம முஜே அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க புதுசா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை இருக்கு. இது வரைக்கும் எனக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்த்தோம். இங்க என்கிட்ட அப்படின்னாதான் என்கிட்ட கூட. இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம ரிசீவ் பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட ரிசீவ் பண்றோம். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ நாங்க இருக்கு, இதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம். அப்படிங்கும் போது அந்த என்கிட்டன்னு வருது பாருங்க, அந்த இடங்கள்லயும் முஜேங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரமேஷ் அவன் புக்க என்கிட்ட கொடுத்தான் அப்படிங்கும் போதும் அந்த இடத்துலயும் முஜே அப்படிங்கிற வார்த்தை தான், அந்த என்கிட்டன்னு வருது பாருங்க, அந்த இடத்துல முஜேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். முஜே அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒண்ணு, ஏதோ ஒரு ஃபீலாவும் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட நம்ம ரிசீவ் பண்றதாவும் இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து எனக்கு தண்ணி வேணும், ஒரு பொருள் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், ஒரு பொருள் வேணும், அங்கேயும் நம்ம தான் ரிசீவிங் பர்சனா இருக்கும். அதனால முஜேங்கிறத யூஸ் பண்ணும். இங்க ஒரு ஆப்ஜெக்ட், அது என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம் பாருங்களா, அது என்கிட்ட அப்படின்னு நம்ம ரிசீவிங்ல இருக்கிறதுனால எங்கேயும் முஜே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். இன்னுமே இன்டைரக்டா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், எனக்கு டீ குடிக்கணும் அப்படிங்கும் போதும் முஜே சாய் பீனி ஹே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த இடத்துலயும் டீ குடிக்கணும் போல இருக்கு, அதுவும் ஒரு ஃபீலிங் மாதிரி தான். டீ குடிக்கணும் அப்படிங்கறத டைரக்டா வேணும்னு கேட்காம குடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படின்னு அங்க வருது பாருங்களேன். அதனால அந்த இடத்துல முஜேங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். அதே மாதிரி எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கும் போது அந்த இடத்துல எனக்கு அந்த பிடிக்கும் அப்படிங்கறதும் ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த பிடிக்கும் அந்த ஃபீலை ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால அங்க முஜேவை யூஸ் பண்ணலாம். முஜே ஹே பசந்த் ஹே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது முஜே பதா ஹே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எனக்கு தெரியும் அப்படிங்கறதுக்கு பதா ஹே. எனக்கு முஜே தெரியும், அந்த தெரியற ரிசீவ் பண்றது யாரு, நம்ம தான். அதனால முஜே பதா ஹே, எனக்கு தெரியும் அப்படிங்கறதுக்கு அந்த இடத்துலயும் முஜேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் முஜே எங்க எல்லாம் யூஸ் பண்ணும். ரிசீவிங்ல இருக்கும் போதெல்லாம் தான் முஜேங்கிறத யூஸ் பண்ணும். மே அப்படிங்கும் போது நம்ம தான் அந்த மெயினா அந்த செயலை வந்து செய்யறோம். நான் அங்க போறேன், மே ஜா ரஹா ஹூம், மே துகான் மே ஹூம், நான் கடையில இருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது மே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். நான் டீ குடிக்க போறேன், நான் டீ குடிக்க போறேன், ஒரு செயலை வந்து செய்ய போறேன் அப்படிங்கும் போது யாரு செய்ய போறது, நான் செய்ய போறேன். அந்த செயலோட மெயின் டூயர் யாரு, நான். அப்படிங்கும் போது அந்த இடத்துல எல்லாம் மே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்லயே மூணாவதா ஒரு கான்செப்ட் வருது, என்னுடைய. அதாவது நம்ம என்னுடையது, இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஓனர்ஷிப் எடுக்கிறோம் பாருங்களேன். அந்த சமயங்கள்ல எல்லாம் மேரா அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணும். இது எல்லாமே தன்னைத்தான் குறிக்கிறது தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். நான் சொல்றதுக்கு மே யூஸ் பண்ணும். இதே வந்துட்டு எனக்கு என்கிட்ட அப்படின்னு நம்ம இந்த ரிசீவ் பண்ணும்போது முஜேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். இங்க வந்து மேரா, எப்போ அது வந்து ஒரு ஓனர்ஷிப், என்னோடது இது என் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொசசிவ் ஓனர்ஷிப் வந்து வரும்போது மேரா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். இதுக்கான எக்ஸாம்பிள தான் நான் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கேன். என்னுடைய வீடு, மேரா கர். மேரா கர். கர் அப்படிங்கறத ஹிந்தில ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த இடத்துல மேரா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இனி இந்த மேரா இந்த கான்செப்ட்ல மேரி,
ஒரு பெண் கிட்ட யூஸ் பண்ணும்போது பெண் வார்த்தையா இருந்துச்சுன்னா மேரின்னு மாறும், அப்புறம் மேரேவா மாறும். இந்த மாதிரி எல்லாம் எப்ப மாறும், எந்தெந்த தருணங்கள்ல மாறும், சரியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே அந்த ஃப்ளோலயே வந்து நான் வந்து கொடுத்திருப்பேன். எடுத்ததும் கொடுத்தா மனப்பாடம் பண்றது மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ளோல போகும்போது கரெக்டா ஈஸியா நம்மளுக்கு புரியும், மனசுல நல்லா நிக்கும். மேரா கர், கர்ங்கிறது ஒரு ஆண் வார்த்தை, அதனால இங்க மேரான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய வீடு ஒரு பொசசிவான ஓனர்ஷிப்பா இருக்கு. என்னுடைய வீடு மேரா கர். என் சகோதரன் ரொம்ப புத்திசாலி. இங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து வருது. இங்க ஓனர்ஷிப் அப்படிங்கறத விட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வருது. அதனால இங்க மேரா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. பாய் அப்படிங்கறது ஒரு சகோதரன், ஒரு மேல் இல்லையா, அதனால இங்க மேராங்கிறது தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. வேற எந்த வார்த்தையும் இங்க வராது. மேரியோ மேரேவோ இங்க வராது, மேரா தான் வரும். ஏன்னா பாய்ங்கிறது சகோதரன். இதே சகோதரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேரின்னு வந்திருக்கும். ஆனா இங்க பாய்ங்கிறது சகோதரனுங்கிறதுனால மேரா. பஹோத், பஹோத்னா ரொம்ப, ஸ்மார்ட் ஹே புத்திசாலி அப்படிங்கறத இங்கிலீஷ் வேர்ட் தான் போட்டிருக்கேன், ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மேரா பாய் பஹோத் ஸ்மார்ட் ஹே. இங்க வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணும்போது பாய் அப்படிங்கும்போது சகோதரன் அப்படின்னு நம்ம காமனாவும் எடுத்துக்கலாம். தம்பி அப்படிங்கறதுக்கும் பாயின்னு வந்து சொல்லுவாங்க. பையான்னு சொல்லிட்டாங்கன்னா அண்ணான்னு சொல்றதுதான். இந்த ரிலேஷன்ஷிப் பத்தினது எல்லாமே ஒரு கிளாஸ் ஏற்கனவே நம்ம எடுத்திருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இங்க இந்த இடத்துல மேரா பாய் அப்படிங்கும்போது நான் காமனா சகோதரன் அப்படின்னு எடுத்திருக்கேன். இது என் வீடு. இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க வீடுன்னு வந்திருக்கு. வீடுக்கு ஹிந்தில இதுக்கு முன்னாடிதான் பார்த்தோம் என்ன வார்த்தை சொல்லணும்னு, கர் அப்படின்னு சொல்லணும். கூடவே இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருந்தேன். கர் வீடு அப்படிங்கறது ஹிந்தில ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால இங்க என்ன வரும், மேரா தான் வரும். இது அப்படிங்கிறதுக்கு ஏ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். எஹ் அப்படின்னு வந்து ரொம்ப எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எஹ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏ, அதாவது எஹ் அப்படிங்கறது ஃபாஸ்டா சொல்லும்போது ஏ அப்படின்னு சொல்லிதான் நமக்கு வந்து கேட்கும். ஏ மேரா கர் ஹே, இது என் வீடு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் பெயர் ராகுல். இங்க இந்த ராகுல்ங்கிற பெயருக்கு உடைமைக்காரர் யாரு, ஓனர்ஷிப் யாரு அப்படிங்கிற மாதிரி தானே வருது. சோ இந்த இடத்துல இந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க வரும். மேரா அப்படிங்கறத தான் யூஸ் பண்ணும். மேரா நாம் ராகுல் ஹே அப்படின்னு சொல்லி சொல்லணும். என் பெயர் ராகுல், மேரா நாம் ராகுல் ஹே. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் வந்து பெண் தானே, இப்ப மேரா நாம் பிரியா ஹே அப்படின்னு சொல்லும் போது, என் பேர் பிரியா அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன் மேரான்னு யூஸ் பண்ணணும், மேரின்னு தானே யூஸ் பண்ணுவேன், பெண்ணா இருந்தா மேரின்னு யூஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். ஆனா அப்படி கிடையாது. இங்க ஸ்பீக்கர் பேஸ்ட், அதாவது யார் பேசுறாங்களோ அவங்க பேஸ்டு வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து அங்க அந்த பேர், அந்த நாம் அப்படிங்கிற இது இருக்கு பாருங்களேன், அது என்ன ஜெண்டர், அந்த வார்த்தை வந்து என்ன ஜெண்டர், ஆனா பெண்ணா கன்சிடர் பண்றாங்களா அந்த வார்த்தைய ஹிந்தில அப்படிங்கறத பார்த்து அதை பேஸ் பண்ணிதான் மேராவா மேரியா இல்ல மேரேவா மாறுதா அப்படிங்கறது நம்ம வந்து முடிவு பண்றதுக்கு முடியும். இங்க நாமங்கிறது ஹிந்தில ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்றாங்க. அதனாலதான் மேரா நாம் ராகுல் ஹே. பையன் இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருந்தாலும் மேரா நாம் ராகுல் ஹே, மேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க மேரா நாம் பிரியா ஹே அப்படின்னு, நான் என் பேர் பிரியா அப்படின்னு சொல்லும் போதும் அங்க மேரான்னு யூஸ் பண்றதுக்கு காரணம் நாம் பெயர் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஹிந்தில நாமன்னு இருக்கு பாருங்க, அது ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்றாங்க. நான் ஆண் வார்த்தை பெண் வார்த்தைன்னுலாம் சொல்லும் போது நீங்க முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே ஹிந்தி நேட்டிவ் ஸ்பீக்கர்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் வந்து ஆண் வார்த்தை பெண் வார்த்தைன்னு நோட்டீஸ் பண்ணி ஞாபகம் வச்செல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம புதுசா இந்த ஒரு மொழியை கத்துக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு. அவங்க சாதாரணமா பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்து பேசுறதுனால அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு எப்பவும் போல பேசிட்டு போயிடுவாங்க. நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் கரெக்டா பேசுறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிருவோம். இங்க பாத்தீங்கன்னா ஏனாய் கருப்பு நிறம், மேரா குத்தா
காலா ஹே. நாய் அப்படிங்கிறது ஹிந்தில ஒரு ஆண் வார்த்தையா தான் கன்சிடர் பண்றாங்க. அதனால மேரா அப்படிங்கறது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேரா குத்தா. காலா ஹே. குத்தானா நாய், காலான கருப்பு, கருப்பு நிறம் அப்படின்னு சொல்றாங்க. காலா ஹே மேரா குத்தா, காலா ஹே என் நாய் கருப்பு நிறம். அது என்னுடைய போன். இந்த இடத்துல வந்து அந்த போன் வந்து என்னோடது அப்படின்னு சொல்லி இங்க ஓனர்ஷிப் காமிக்கிறோம். அதனால இந்த இடத்துல மேரா அப்படிங்கறது யூஸ் பண்ண. அதனால மட்டும் இல்ல, அதாவது மேரியோ மேரேவோ வராது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போனுங்கிறது இங்க ஹிந்தில ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதனால மேரா. வோ மேரா போன் ஹே. இந்த வோ இருக்கு பாருங்களேன், அதுன்னு சொல்றதுக்கும் ஓங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அதுன்னு சொல்லி இருக்கிறோம். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள்ல பாத்துக்கோங்க. இங்கேயும் அதுங்கிறத யூஸ் பண்ணும்போதுதான் நம்ம ஓங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னுடைய புத்தகமான ஒரு சேஞ்ச் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க புத்தகம் அப்படின்னு வந்திருக்கு, இங்க மேரின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். ஓ மேரி கிதாப் ஹே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓ மேரா போன் ஹே அப்படின்னு சொன்னோம். ஏன், போன் வந்து ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கறதுனால மேரான்னு யூஸ் பண்ணோம். இங்க கிதாப் புத்தகம் இருக்கு பாருங்க, இந்த புக். இத ஹிந்தில இந்த கிதாப்ங்கிற வார்த்தைய ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்றாங்க. அதனாலதான் இந்த இடத்துல மேரி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நீங்க ஒரு ஆண் சொல்றத இது என்னோட புக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஆணா இருந்தா சொல்றீங்க அப்படின்னாலும், இல்ல ஒரு பெண் சொல்றதா இருந்தாலும், இங்க முக்கியத்துவம் நீங்க பேசுறீங்க, நீங்க பெண்ணா ஆனாங்கிறது முக்கியத்துவம் கிடையாது. இந்த வார்த்தை ஆண் வார்த்தையா பெண் வார்த்தையா அப்படிங்கறத பேஸ் பண்ணிதான் மேராவும் மேரி அந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் ஆகும். वो मेरी किताब है. அது என்னுடைய புத்தகம். கிதப்னா புக்கு, புத்தகம்க்கு தான் கிதப்னு சொல்லுவாங்க. वो அது, மேரி என்னுடைய, கிதப் ஹே புத்தகம். இப்போ இந்த இடத்துலயும் நம்ம ஓ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க பாருங்க, அவன் என் நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவன்னு சொல்லும் போதும் ஓ அப்படிங்கிற வார்த்தைய நம்ம சொல்லுவோம். இதே அவளுக்கும் இந்த ஓங்கிற வார்த்தை வந்து வரும். அது அப்படின்னு சொல்லும் போது இந்த ஓ அப்படிங்கிற வார்த்தைய வரும். வஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த ஓ வஹ் அப்படிங்கிறது, ஓங்கிறது ஜஸ்ட் ஓ அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். வஹ் அப்படிங்கறத ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. வஹ் அப்படிங்கறத அத வே அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க, இல்லைன்னா ஓ அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஓ மேரா தோஸ்த் ஹே. அவன் என் நண்பன். தோஸ்த் அப்படிங்கிறது பெண்களாவும் இருக்கலாம், ஆண்களாவும் இருக்கலாம். ஆனா இங்க தோஸ்துங்கிறது ஒரு ஆண் வார்த்தை. அதனால இங்க மேராங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்கிறோம். वो मेरा दोस्त है. அவன் என் நண்பன். இன்னொன்னு யோசிச்சு பாத்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து வெறும் ஒரு ஒருமையாதான் இருக்கு. அவன் என் நண்பன், ஒருத்தவங்களை பார்த்துதான் நம்ம சொல்றோம். அதனாலையும் இங்க மேரா. இதே பன்மையா இருந்ததுன்னா இது வேற மாதிரி மாறும். தோஸ்த் அப்படிங்கறது ஆண் வார்த்தை, அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதனால மேரான்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓ மேரா தோஸ்த் ஹே. அவன் என் நண்பன். இந்த இடத்துல அவர் என் தந்தை. அவர் அப்படிங்கறதுக்கும் ஓங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். அவனுக்கும் யூஸ் பண்ணலாம், அவளுக்கும் யூஸ் பண்ணலாம், அவருக்கும் யூஸ் பண்ணலாம். அதுன்னு சொல்றதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஓ தான். மேரே பிதாஜின்னு சொல்லியிருக்கோம். மேரா அப்படிங்கறத சொல்லல. இங்க வந்து இந்த பிதா, அந்த ஒரு ஆண் வார்த்தை இருக்கு பாருங்களேன், அது ஆண் வார்த்தையா இருந்தாலும் சரி, இங்க பிதாஜி இவருக்கு வந்து மரியாதை கொடுத்து சொல்றதுனால ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அதனால இந்த இடத்துல மேராங்கிறது மேரேவா மாறி இருக்கு. இதே ஒரு ஆண் வார்த்தை பன்மையா இருந்தாலும் அந்த இடத்துலயும் மேரேவா மாறும். அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம அடுத்தது பார்ப்போம். இதே ஒரு ஆண் வார்த்தை அங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கும் போதும் மேரே அப்படின்னு சொல்லி மாறும். மேராங்கிறது மேரே அப்படின்னு சொல்லி மாறும். ஓ மேரே பிதாஜி ஹே. மரியாதை கொடுத்து சொல்றதாதான் இங்க கன்சிடர் பண்ணிருப்பாங்க. மேரேன்னு யூஸ் பண்ண, மேரான்னு யூஸ் பண்ணா மரியாதை கொடுக்கல அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. மேரேன்னு யூஸ் பண்ணாதான் மரியாதை கொடுத்து நம்ம சொல்லி இருக்கிறதா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓ மேரே பிதாஜி ஹே. அவரின் தந்தை. அவள் என் தாய். அவளுக்கும் இங்க ஓ யூஸ் பண்ணும், அதுதான் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன்.
அவள் என் தாய், மாதாஜி ஹே. இந்த இடத்துல மேரி தான் யூஸ் பண்ணும். பெண் வார்த்தைக்கோ இல்ல அந்த இடத்துல ஒரு பெண்ணை பத்தி பேசுறோம் அப்படிங்கும் போது மேரி எப்பவுமே, அதாவது ஒருமையா இருந்தாலும் பன்மையா இருந்தாலும் மேரின்னு தான் இருக்கும். மரியாதை கொடுக்க வேண்டியவங்களா இருந்தாலும் இல்ல சின்ன ஒரு பொண்ணை சொல்றோம் அவ என் தங்கச்சி அப்படின்னு சொல்லும் போதும் கூட மேரின்னு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது எப்பவுமே மாறாது. பெண் வார்த்தைக்கு எப்பவுமே மேரி தான். எதை பேஸ் பண்ணியும் எந்த சேஞ்சஸுமே இருக்கவே இருக்காது. அதனாலதான் உங்களுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கிறேன். ஓ மேரி மாதாஜி ஹே, அவள் என் தாய். இங்க அவர்கள் எல்லோரும் என் நண்பர்கள் அப்படின்னு சொல்றோம். நம்ம நண்பர்கள்னு சொல்றதுனால இங்க பன்மையா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுவும் இல்லாம எல்லோரும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே, இது சிங்கிள் கிடையாது, ஒரு ஒருமை கிடையாது, பன்மையா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹிந்தில वो सब அவங்க எல்லோரும், மேரே தோஸ்த் ஹே. மேரே ஏன் இந்த இடத்துல மேரேன்னு யூஸ் பண்ணியிருக்கோம்? தோஸ்த் அப்படிங்கிறது ஒரு ஆண் வார்த்தை. அந்த ஆண் வார்த்தை இங்க பன்மையா இருக்கு அப்படிங்கறதுனால இங்க மேரே தோஸ்த் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். மேரா யூஸ் பண்ண மாட்டோம். சோ ஒரு ஆண் வார்த்தை பன்மையா இருந்தாலும் ஒரு ஆண் வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கும் போது மட்டும்தான் அந்த மேரா மேரேவா மாறும். பெண் வார்த்தை எப்படி இருந்தாலும், ஒருமையா இருந்தாலும் பன்மையா இருந்தாலும், இல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டாம்னாலும் அது எப்பவுமே சேஞ்ச் ஆகவே ஆகாது. எப்பவுமே மேரி அப்படின்னு தான் இருக்கும். மேரா மேரே அப்படிங்கறது ஆண் வார்த்தை. ஆண் வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து, இல்லைன்னா ஆண் வார்த்தை பன்மையாகும் போதுதான் இந்த மேரிங்கிறத யூஸ் பண்ணணும். இங்க இவைகள் என் புத்தகங்கள், அதாவது இது எல்லாமே என்னோட புக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க புத்தகங்கள் அப்படிங்கிறது பன்மையா இருக்கு. புத்தகம்ங்கிறது ஒரு பெண் வார்த்தைன்னு சொல்லியிருந்தேன். இங்க பெண் வார்த்தை பன்மையா இருக்கு. ஆனா மேரின்னு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிதபேன் அப்படின்னு சொல்லும் போது பன்மையா இருக்கிறத குறிக்கிறது. அதாவது புத்தகங்கள்னு சொல்றது. புத்தகம்னு சொல்றதுக்கு கிதப்னு சொல்லுவாங்க ஹிந்தில. புத்தகங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு கிதபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிதபேன் சொல்லும் போது புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். இது ஒரு புக்கு கிடையாது, பன்மையான புக்ஸ், ஒன்னுக்கும் மேற்பட்ட புக்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். ஆனா இங்க மேரி தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா பெண் வார்த்தை பன்மையா இருந்தாலும் மேரி தான் இருக்கும் அப்படிங்கறதுக்காக, அத சுட்டி காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். ஏசப் அப்படின்னா இது எல்லா புத்தகங்களும் இது என்னுடையது அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு சொல்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஆண் சொல்றதா இருந்தாலும் சரி, பெண் சொல்றதா இருந்தாலும் சரி, ஸ்பீக்கர் ஆனா பெண்ணாங்கிறது கிடையாது. இங்க அந்த வார்த்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தான். புக் அப்படிங்கிறது ஒரு பெண் வார்த்தை, அதுவும் இது ப்ளூரலா இருக்கு, பன்மையா இருக்குன்னாலும் மேரி தான் வரும். அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையவே கிடையாது. முதல்ல இந்த ஹிந்தி மொழிய கத்துக்கும் போது முதல்ல நான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேன் சொல்லணும். எந்தெந்த இடங்கள்ல மே சொல்லணும், சரி எனக்குன்னு சொல்லும்போது என்ன வார்த்தை, என்னுடையன்னு சொல்லும்போது என்ன வார்த்தை, நம்ம கத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதை தீர்க்கறதுக்கு தான் இந்த வீடியோல நல்ல கிளியரா எல்லாமே சொல்லி இந்த ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கிறேன். கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நீங்க பாக்குறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம எடுத்திருப்போம். இதே கான்செப்ட் தான் ஃபுல்லா ஹிந்தி பேசும்போது இதே கான்செப்ட் தான் அப்ளிகபிள் ஆகும். இந்த மே யூஸ் பண்றது, முஜே யூஸ் பண்றது, மேரா யூஸ் பண்றது, நான், எனக்குங்கும்போது முஜே, என்னுடைய அப்படிங்கும்போது மேரா. அந்த இடத்துல ஓனர்ஷிப், அதாவது நம்மளுடைய இது என்னோடது அப்படின்னு சொல்லி ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது, இல்லைன்னா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், இவன் என்னோட தம்பி அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது மேராங்கிறத யூஸ் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே மே அப்படிங்கிறது ரொம்ப மெயினா நம்ம என்ன செயலை செய்யறோம் அப்படிங்கும் போதுதான் இந்த மேங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். முஜே அப்படிங்கிறது நம்ம ரிசீவ் பண்ணும்போது, முஜேக்கு இன்னொன்னு நம்ம பார்த்தோம், அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு அப்படிங்கும்போது என்னுடைய அப்படிங்கறத விட என்கிட்டங்கும் போது என்னுடையக்கு மேரா, என்கிட்ட அப்படிங்கும் போது அப்ப நமக்கு கன்ஃபியூஷன் வரும்.
முஜே யூஸ் பண்றதா இல்ல மேரா யூஸ் பண்றதா அப்படின்ட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். முஜே தான் யூஸ் பண்ணி, ஏன்னா என்கிட்ட அப்படிங்கும்போது இங்க கான்செப்ட் என்னங்கிறத பாத்துக்கோங்க. ரிசீவிங், அதாவது நம்ம ஏதோ வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் போதெல்லாம் இந்த முஜேவை யூஸ் பண்ணிக்கணும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்க கத்துக்கும் போது இன்னும் கரெக்டா நீங்க பேசுறதுக்கு கண்டிப்பா முடியும். நீங்க வந்து ரிசீவிங் என்கிட்டன்னு, நம்ம ரிசீவ் பண்றோம் அதனால முஜே தான் அங்க யூஸ் பண்ணணும். அவனோட புக்கை என்கிட்ட கொடுத்தான் அப்படிங்கும் போது அந்த இடத்துல முஜேன்னு தான் யூஸ் பண்ணும். எனக்கு பசிக்குது அப்படிங்கும் போது முஜே யூஸ் பண்ணும். அந்த இடத்துல எனக்குன்னு இருக்கு, நமக்கு கரெக்டா ஞாபகம் வந்துடும். எளிமையான முறையில ஈஸியா நம்ம ஹிந்தி கத்துக்கிறதுக்கு முடியும். அடுத்த ஒரு நல்ல கான்செப்ட்ல சந்திக்கும் வரை தன்யவாத், நன்றி, தேங்க்யூ.